வீடியோ பிடிச்சிருந்தா தமிழ் தரவுகளுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை ஒரு அழுத்திடுங்க. வாழ்க வளமுடன். சூலூர் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் பொன்முடி ஐயா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். கர்நாடக மாநிலம் பெங்களூரிலிருந்து பறந்து வந்திருக்கின்ற நமது அமுதராகம் செந்தில் அவர்களின் வகுப்பு தோழன். இடதுகை கொடுப்பது வலதுகைக்கு தெரியாது, வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியாது என்பதை போல சேவை மனப்பான்மையுடன் சேவையாற்றும் இளமுருக அவர்களை வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றோம். இந்த இனிய நிகழ்வுக்கு சூலூர் தமிழ்ச்சங்கத்தின் துணை செயலர் வே ராகவன் அவர்களை வரவேற்புரை நல்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சூலூர் காங்கேயம்பாளையத்திற்கு பக்கத்தில் இருப்பதால் இங்கே விமானப்படைகளின் தொந்தரவு சத்தமில்லாமல் நடக்கும். நீங்கள் கைதட்டி அடைக்கும் பொழுதுதான் சத்தமே கேட்கும். கொசுவின் தொல்லை அப்படி இருக்கும் என்பதை இப்படி நான் சொன்னேன். நன்றி. புனிதா சினியார்ஸ் 6வது தயாரிப்பு பச்சிராஜா பறவை இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள மேடையில் வீற்றிருக்கும் ஆன்றோர்களையும் பார்வையாளராய் வீற்றிருக்கும் சான்றோர்களையும் சூலூர் வாழ் பொதுமக்களையும் வருங்கால தூண்களாக திகழ இருக்கின்ற குழந்தை செல்வங்களையும் சூலூர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக வருக 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 என அன்போடு அழைக்கின்றேன். நன்றி. அடுத்ததாக இந்த விழாவிற்கு தலைமையுரை ஏற்க இருப்பவர் திரு மன்னவன் அவர்கள். ஏறத்தாழ 3 மாத காலமாக நிற்பதற்கும் படுப்பதற்கும் உறங்குவதற்கும் உண்ணுவதற்கும் நேரமில்லாமல் பம்பரம் போல் சுழன்று, குறிப்பாக சொன்னால் சாட்டை இல்லாத பம்பரமாக சுழன்று அவர் களமாடும் நிகழ்ச்சியை நாங்கள் கண்டு கொண்டுதான் இருக்கின்றோம். எனினும் இந்த விழாவிற்கு அவர் வந்திருந்து தலைமை ஏற்று இந்த விழாவை சிறப்புறச் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சூலூர் தமிழ்ச்சங்கம் நடத்தும் கடந்த 4 நாட்களுக்குள் இது 3வது விழா. கடந்த 4 நாட்களுக்குள் இது 3வது விழா. முதல் விழா பள்ளி மாணவர்கள் சாதனை புரிந்தமைக்காக அவர்களுக்கு மருதமலை பள்ளியில் பாராட்டு விழா கவிஞர் கவிதாசன் அவர்கள் தலைமையில் சிறப்புற நடைபெற்றது. அடுத்து இன்றைய காலையில் திருவாசகம் நூலுக்கு உரை எழுதிய சூலூர் கலைப்பித்தன் அண்ணன் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழா. இன்று மாலை இசை வெளியீட்டு விழா, பச்சிராஜா பறவை படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா. இங்கே தம்பி மன்னவன் அவர்கள் நிறைய பேசினார். சூலூர் கலைப்பித்தன் அவர்களை பற்றியும் செந்தில் அவர்களை பற்றியும் சூலூரை பற்றியும் நிறைய பேசினார். உண்மையிலேயே வாழ்க்கை என்பது நாம் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தோம் என்பதில் இல்லை, வாழ்க்கையில் நாம் என்ன சாதித்தோம் என்பதை நிரூபிப்பதற்காகவே நாம் வாழ வேண்டும். நான் இங்கே வருவதற்கு ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னால் பார்த்தேன். தமிழ் பற்றி அமெரிக்காவைச் சேர்ந்த கலிபோர்னியாவைச் சேர்ந்த பிரையன் என்ற நபர் தமிழை கற்பதற்காக மதுரை வருகின்றார். மதுரை வந்து அங்கே தமிழை கற்று மிக அழகாக பேசுகிறார் தமிழில். பிபிசியில் அவர் பேட்டி கொடுக்கின்றார். தமிழ் எதற்காக கற்றீர்கள் என்று கேட்டபொழுது, தமிழுடைய பேச்சு மொழி என்னை ஈர்த்தது, இதயத்தை தொட்டது, அதனால் நான் கற்றேன் என்று கூறுகின்றார். அவர் அதே போல ஜியு போப் என்பவர் எழுதுகின்றார், whenever I die, a student of Tamil should be inscribed on my monument. என்னுடைய கல்லறையில் தமிழ் மாணவன் என்று எழுதியிருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். ஆங்கிலம் கற்றவன் தான் இறந்தால் தன்னுடைய கல்லறையில் நான் ஒரு தமிழ் மாணவன் என்று இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். கால்டுவெல் தமிழ்நாடு முழுக்க நடந்தார். தமிழ் கற்றார், ஒப்பிலக்கணம் எழுதினார். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் மாணவர்கள் தமிழ் கற்பதற்கு
மிகவும் கடினப்படுகின்றார்கள். தமிழ் இனி மெல்லச் சாகும் என்று கூறுகின்றார்கள். ஆனால் தமிழ் சாவதற்கு நாமே காரணமாக இருந்துவிடக் கூடாது என்று கருதுகின்றேன். நம் உடல் விசித்திரமானது. நிறைய பேருக்கு தெரியுமோ இல்லையோ என்று தெரியவில்லை. நான் இங்கே குறிப்பிடுகின்றேன். இந்த இசை வெளியீட்டு விழாவில் நான் குறிப்பிடுகின்றேன். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1,04,000 முறை நம் இதயம் துடிக்கிறது. ஒரு நாளைக்கு நம்மை அன்பார்ந்த சூலூர் கலைப்பித்தன் அவர்களுடைய புனிதாசினி ஆட்சியினுடைய 6வது தயாரிப்பு பட்சிராஜா பறவை என்கிற அந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா நிகழ்ச்சிக்கு என்னோடு கலந்து கொண்டிருக்கிற இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் மற்றும் கதை, திரைக்கதை, வசனம், பாடல்கள், இயக்கம் என்று அத்தனை பொறுப்புகளையும் சிறப்பாக செய்திருக்கிற சூலூர் கலைப்பித்தன் அவர்களை, அருமை சகோதரர் திரு பொன்முடி அவர்களை, என்னுடைய நண்பர் இளமுருகு அவர்களை, சூலூர் பொங்கல் விழா குழுவினுடைய செயலாளர் அருமை அண்ணன் கனகராஜ் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற சகோதரர்களை, சகோதரிகளை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். சூலூர் பகுதியிலிருந்து ஒரு தயாரிப்பாளர் உருவாகி சூலூருக்கே அவர் சூலூர்லேயே ஒரு இசை நிகழ்ச்சி இந்த மாதிரி அவர் படம் தயாரித்து இசை வெளியீடு நடத்தி ஒரு சாதனை புரிந்திருக்கிறார். அதற்கு முதல் நம்முடைய பாராட்டு. இதுவரைக்கும் சூலூரில் இந்த மாதிரி இசை வெளியீட்டு விழா நடத்தினதில்லை. இங்கிருந்து யாராவது ஒரு கலைஞர்கள் உருவானா கூட அவங்க சென்னை மற்ற இடங்கள் தான் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்காங்க. அண்ணன் சூலூர் கலைப்பித்தன் பிறந்த ஊரை மறக்காம இங்கே சூலூருக்கே அது சூலூர் மக்கள் முன்னிலையில் இந்த மாதிரியான ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடத்தி இந்த ஊரின் மேல் அவர் வைத்திருக்கிற பற்றை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். முக்கால்வாசி எந்த ஊருக்கு போனீங்கன்னாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சூலூர்கிற பேரை அடைமொழியாக சேர்த்திருக்கிறவங்க நிறைய பேர் சூலூரில் தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது இந்த சூலூர். இந்த சூலூர்லேருந்து இப்போ எத்தனையோ பேர் சினிமாவுக்கு போயிருந்தா கூட அண்ணன் சூலூர் கலைப்பித்தன் அவர்கள் போயிருக்கிறது ஒரு மிக மிக சிறப்பு. சூலூருக்கு ஒரு பெருமை. அவர் சாதாரணமாக ஒரு SLC தான் படிச்சிருக்காரு, ஸ்கூல் அளவில் தான் படிச்சிருக்காரு. அது அந்த பழைய காலத்தில் SLC படிச்சிருக்காரு. ஆனால் அவர் செய்கிற அந்த தமிழ் தொண்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு PhD படித்தவங்களும் கூட செய்யாத அந்த தொண்டுகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் அது ஒரு சிறப்பு. இப்போ அவர் அந்த திருவாசகத்துக்கு பொழிப்புரை எழுதியிருக்கார். இது மிகப்பெரிய வேலை. நீங்கள் சாதாரணமாக திருவாசகத்தை எடுத்து நீங்கள் படிச்சீங்கனாலே படிக்க முடியாது. அது அப்படிப்பட்ட ஒரு தூய தமிழ் இருக்கும். அப்படி இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சேர்ந்து இருக்கும். அந்த திருவாசகத்தை படித்து அதை புரிஞ்சு இப்போ அதுக்கு பொழிப்புரை எழுதியிருக்காருன்னா இது நம்முடைய முத்தமிழஞ்சர் கலைஞர் அவர்களுக்கு ஈக்குவலான ஒரு வேலை. இது யாருக்குமே தெரியலன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பணி. இந்த மாதிரி பணியெல்லாம் சாதாரண ஒரு தமிழ் ஆசிரியர் ஒரு டாக்டரேட் படிச்சவங்களால கூட செய்ய முடியல. இத்தனை ஆண்டு காலமாக அதை சூலூர்லேருந்து ஒருத்தர் சாதிச்சிருக்காருன்னா அது சூலூருக்கு உண்டான ஒரு பெருமை.
அந்த மாதிரியான ஒரு சாதனை படைத்த மனிதர் சத்தம் இல்லாமல் அப்படியே அவர் பொடி நடையா வந்து இந்த இசை நிகழ்ச்சியில் கலந்திருக்காருன்னா இன்னைக்கு சினிமானால இப்போ எந்த அளவுக்கு முன்னுக்கு போக முடியுங்கிறது அவர் ஒரு உதாரணம். இன்னைக்கு பல பேர் சினிமான்னு அந்த சினிமாவில் நடிக்கணுங்கிற வந்து ஒரு ஆசையில் போகிறாங்க. ஆனால் எல்லாருனாலையும் ஜெயிக்க முடியாது. ஆனால் சூலூர் கலைப்பித்தன் வந்து உண்மையிலேயே வந்து ஜெயிச்சிருக்காரு. அவர் சாட்டையிலா பம்பரம்ங்கிற ஒரு படம் எடுத்து வந்து ஒரு சிறப்பான வந்து ஒரு வசூல் படம் எடுத்திருக்காரு. ஆனால் அதே மாதிரி வசூல் படம் எடுத்திருந்தா ஜெயிச்சிருப்பார். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் எடுத்தது கூட இந்த மாதிரி சிந்தனையை தூண்டுகிற வகையில் போய் எடுத்ததுனால தான் அது வந்து சரியாக வந்து தமிழ் திரையுலகத்தில் வந்து எடுபடாத ஒரு சூழ்நிலையில் தான் அவரால் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கார். வந்து பொடி நடையாக வந்து இன்னும் அவருக்கு அந்த ஆர்வம். இந்த சூழ்நிலையில் கூட அவர் வந்து பட்சிராஜா பறவைங்கிறது உண்மையிலேயே வந்து கோயம்புத்தூரினுடைய ஒரு பெருமையை கொண்டு வர, எப்படி சூலூரினுடைய பெருமையை கொண்டு வந்திருக்காரோ அதே போல கோவையினுடைய பெருமையை கொண்டு வருவதற்கு இந்த பட்சிராஜா பறவைங்கிறது. அதாவது சினிமா வந்து தமிழ் துறைகளில் வந்து முதல் தோன்று அன்னைக்கு ஷூட்டிங்கெல்லாம் எடுக்கப்பட்டது இப்போ கோவை மாநகரத்தில். அது அப்படியே கண்டினியூ ஆயிருதுன்னா இங்கே தான் வந்து ஒரு ஹாலிவுட் மாதிரி எல்லாம் இருந்திருப்பாங்க. அங்கங்கே பூரா சினிமாக்காரராக கோயம்புத்தூர் இருந்திருப்பாங்க. அந்த வாய்ப்பு நமக்கெல்லாம் கிடைக்கல. செந்தில் சிரிக்கிறார். பேசாமல் மெட்ராஸ் போகிற போல இங்கேயே அதான் சிரிப்பாயில் வந்து சினிமா நடிகர்களால் நிறைய பார்த்துருக்காங்கிற ஒரு சிரிப்பான்னு தெரியல. உண்மையிலேயே வந்து கோயம்புத்தூருக்கு நாம் வந்து அடிக்க வேண்டிய லக்கு அது சென்னைக்கு அடிச்சிருச்சு. இருந்தாலும் கூட கோயம்புத்தூருடைய அந்த பெருமை இன்றைக்கும் வந்து பச்சிராஜா ஸ்டுடியோ, இன்னும் சென்ட்ரல் ஸ்டுடியோ, இங்கே தான் முத்தமிழர் கலைஞர், அதுபோக மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எல்லாம் இங்கிருந்து தான் அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தை துவக்கியிருக்காங்க, அந்த திரைப்பயணத்தை துவக்கி இருக்கிறார்கள். அந்த உண்மையெல்லாம் தான் அந்த பச்சிராஜா பறவைங்கிற அந்த படத்தில் கொண்டு வந்திருக்கார். இதெல்லாம் வந்து இப்போ வந்து ஒரு வரலாறு. இன்னைக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய இப்போ வந்து ஒரு ஆளுமை வந்து எங்கிருந்து துவங்கியிருக்காங்கன்னா இங்கிருந்து தான் துவங்கியிருக்காங்க. கோயம்புத்தூர் இப்போ எப்படி பேரறிஞர்னா சூலூர்லேருந்து இப்போ வந்து துவங்கிச்சுன்னு சொன்ன மாதிரி அது கோவை மாவட்டத்தில் சூலூர் ஒரு மிகச்சிறந்த ஊர். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சூலூரில் எல்லா சிறப்பும் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி சூலூரில் பொங்கல் விழா என்னென்னு இந்த அளவுக்கு வந்து ஐயா சூராத்தங்க விழா அவர்களுடைய அந்த முயற்சியில் சூலூர் பொங்கல் விழா 31ஆம் ஆண்டு விழா. இதில் இல்லாத போட்டிகளே கிடையாது. என்னென்ன வந்து அத்லெட்டிக்ஸ் போட்டி இருக்குதோ அத்தனை அத்லெட்டிக்ஸ் போட்டிகள் இருக்குது. என்னென்ன குரூப் கேம்ஸ் இருக்குதோ அத்தனை குரூப் கேம்ஸ் இருக்குது. இதுபோக வந்து அந்த அறிவியல் கண்காட்சி, அது சம்மந்தப்பட்ட சயின்ஸ் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள், இதுபோக பட்டிமன்றம் வந்து நம்ம ஊர் இளைஞர்களே இந்த கலந்து கொண்டு பேசக்கூடிய பட்டிமன்றம். இப்போ வந்து பாட்டில் வந்து பாடின அந்த குழந்தைகளெல்லாம் சூலூரை சேர்ந்தவர்கள். அது பாடும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது. சூலூரில் இத்தனை சகலகலா வல்லவர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதற்கு காரணம் இந்த பொங்கல் விழா. அதை இப்படியாகப்பட்ட சிறப்பு சூலூரில் இன்னைக்கு காலையில் கூட பேசிட்டு இருந்தாங்க. சூலூருக்கு வந்து குடி போயிட்டா எதுலையாவது ஒன்று சேர்ந்துடலாம். ஒன்றா லைன்ஸ் கிளப்பில் சேரலாம், இல்லை கோயிலில் ஆன்மீகத்தில் சேரலாம், இல்லை பகுத்தறிவு வேண்டாம் பகுத்தறிவில் சேரலாம், இல்லை கராத்தால சேரலாம் கராத்தால சேரலாம், இல்லை வெயிட் லிஃப்டிங்கில் சேரலாம், இல்லை இந்த மாதிரி அண்ணன் மாதிரி ஒரு குரூப்பில் சேரலாம், இல்லை செந்தில் மாதிரி. இது எந்த ஊர்லேயும் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்காது. நீங்கள் பக்கத்தில் கலங்களுக்கு போங்க, ஒன்றுமே இருக்காது. இங்கிருந்து காங்கேயம்பாளையத்துக்கு போங்க, அங்கே இந்த மாதிரியெல்லாம் ஒன்றுமே இருக்காது. இப்போ ஒரு அண்ணன் வந்திருக்காரு இந்த மாதிரி டெல்லியிலிருந்து. அவர் ஆர்மியில், ஆனால் கொஞ்சம் எந்திரிங்க, அவர் ஆர்மியில் அவர் டெல்லியில் இந்தியா பூரா சுற்றிருக்காரு. ஆர்மியில் வந்து பனி பிரதேசத்தில் இந்திய நாட்டுக்காக அவர் வந்து காவல் செய்து சிறப்பான முறையில் பணியாற்றி எங்கே போய் அவருடைய கடைசி நாட்களை நாம் இது பண்ணலாங்கிற போது சூலூர் தான் சிறந்த ஊர் என்று இந்த சூலூர் வந்து செட்டார். அவருக்கு சூலூர் சொந்த ஊர் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பெருமை இந்த சூலூருக்கு. எல்லார் முகத்திலையும் ஒரு சந்தோஷம். இங்க பாருங்க, இங்க சிறுவாணி தண்ணி வந்து 4 நாளைக்கு கொடுக்க வருது. இங்க குப்பை வீட்டுக்கு வந்து வாங்குறாங்க. இன்னைக்கு நம்ம பேரூராட்சி இருக்கிற அடுத்தது நம்ம வந்து ப்ரொமோஷன் வந்து நகராட்சியா போறோம். சூலூரோட என்ன சேர்த்துக்கங்கன்னு சொல்லி பக்கத்து ஊருக்காரங்க கேட்குறாங்க. அதுதான் சூலூருக்கு பெருமை. இது சூலூர் வந்து சிறந்த பேரூராட்சியா வந்ததை காட்டிலும் கூட, நாம் போய் வந்து அவார்டு வாங்கினது காட்டிலும் கூட, அங்கே களங்கள்லையோ இல்லை காங்கியம்பாளையத்திலோ கேட்டால் அங்கே இருக்கிற மக்கள் வந்து சூலூரில் தண்ணி வர மாதிரி எங்களுக்கு வரலையே, சூலூரில் குப்பை எடுக்கிற மாதிரி எங்களுக்கு எடுக்கலையே அப்படிங்கிற அந்த ஆதங்கத்தை நாம் போகிறபோது எங்கிட்ட சொல்கிறாங்க. இது வந்து நாம் வந்து இப்போ வந்து சிஎம் கையில் வந்து இப்போ நம்ம வாங்கின அவார்டை காட்டிலும் இதுதான் பெருமை.
எப்போ மக்கள் நம்மளை பாராட்டுறாங்களோ அதுதான் நமக்கு மிகப்பெரிய வந்து ஒரு அவார்டு. அப்படிப்பட்ட பெருமை நம்ம ஊருக்கு கிடைச்சிருக்கு. அதுதான். இன்னும் சொல்ல போனால் உங்களெல்லாம் நான் வந்து இப்போ வந்து ஒரு கோடீஸ்வரர் ஆக்கி விட்டுருக்கோம். நீங்கள் போய் வந்து குருவம்மாள் நகரில் பாருங்க, அந்த பார்டரில் இந்த பக்கம் சென்று 15 லட்சம் ரூபா, அந்த பக்கம் சென்று 6 லட்சம் ரூபா பார்த்து இருக்கிறீங்க. உங்களெல்லாம் நாங்கள் சூழல் ஐயப்பனுக்கு பெரிய சந்தோஷம். எத்தனை சென்ட் வச்சுருக்கீங்க? 3 சென்ட். அப்போ 30 லட்சம் 35 லட்சம் ஆச்சு. ஏன் சூலூர் இந்த அளவுக்கு வந்து விலை ஏறுதுன்னு சொன்னா இங்க தண்ணி கிடைக்குது. நான் சொல்றது உண்டா இல்லையா? இதே அந்த எண்டில் போய் நீங்க குருவாமல் நகர்ல போய் பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு அந்த சைடு சென்று 6 லட்சம் 7 லட்சமோ, இந்த பக்கம் 15 லட்சம். அப்ப நாங்கெல்லாம் உங்களை என்ன பண்ணிக்கிறோம்? உங்களை கோடீஸ்வரராக்கி விட்டுருக்கோம். அந்த அளவுக்கு இந்த சூலூர் வந்து சிறப்பா இருக்குதுன்னு சொன்னா அதுதான் இந்த சூலூர் பாரம்பரியம். இதெல்லாம் வந்து சூரா தங்கவேலையா, அண்ணன் பொன்முடி போன்றவர்கிட்ட நாங்கள் கற்றுக்கிட்டது. அந்த வழியில நாம வந்து சேவை செய்யும் போது இந்த ஊர் முன்னேறுகிறது. இங்க பொது பிரச்சனை சொன்னா நாங்க வந்து கட்சியை பார்க்க மாட்டோம். அதிமுகவோ திமுகவோ காங்கிரஸோ இல்ல பாரதிய ஜனதாவோ மக்களுக்கு பிரச்சனை சொன்னா நாங்க கட்சியை பார்க்க மாட்டோம். எல்லாம் ஒன்று சேர்ந்து செயல்படுவோம். அதுதான் இந்த சூலூருக்கு பெருமை. இன்னைக்கு பாருங்க, நான் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட கேட்டு வந்து 10 லட்சம் ரூபாய்க்கு வந்து கேமரா கேட்டு வாங்கியிருக்கேன் சூலூருக்காக. ஏற்கனவே முக்கியமான இடத்துல கேமரா இருக்குது. இருந்தும் கூட சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட நான் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக அவர்கிட்ட கேட்டு எதுக்காக கேமரா வாங்கியிருக்கேன்னா 10 லட்சம் ரூபாய் சூலூருக்கு கேமரா வாங்கியிருக்கிறேன். அந்த கேமரா காவல் நிலையத்துக்கிட்ட ஒண்ணு வந்து இப்ப வந்து அடிச்சா யாரும் நிறுத்துறதே இல்லை. முதல்ல அடிச்சா இன்னமோ பாவமோ நிறுத்தி அவன் பாப்பா. இன்னைக்கெல்லாம் வண்டி அடிச்சா அந்த வண்டி நிறுத்துறதுல அவன் பாட்டுக்கு போயிடுறான். ஸோ இப்போ என்னன்னா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ற கேமரா கொஞ்சம் காஸ்ட்லியான கேமரா வேணும். போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட ஒன்று, அதே மாதிரி நம்ம ஊர் எண்டில் ஒரு கேமரா. 2 இடத்துல வந்து அந்த நம்பர் பிளேட்டை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கேமரா வந்து உயர்தர நம்ம ரேட் அதிகமாக இருக்கிற ஒரு கேமரா 2 கேமரா மாட்டிருக்கோம். அதுபோக முக்கியமான இடங்கள் போகிறாங்க. எங்க பெண்கள் அதிகமாக வர்றாங்களோ அந்த இடத்துல எல்லாம் பாலியல் சீண்டல் இருக்கக்கூடாது, எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது. எந்த நேரத்தில் பெண்கள் சூலூர்ல சுதந்திரமா போக வேண்டும், எந்த ஒரு வன்முறை வரக்கூடாதுங்கிற, அப்படியே வந்தாலும் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணுங்கிற அளவுக்கு கேமரா எல்லா பக்கம் நாம் போட்டிருக்கோம். அதே மாதிரி பிக் பாக்கெட்டு இல்லை செயின் ராபரி, இது எதுவும் இருந்தாலும் உடனே வந்து அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கிற அளவுக்கு காவல்துறையினுடைய ஒத்துழைப்போடு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கந்தசாமியினுடைய நிதியை பெற்று வாங்கியிருக்கிறோம். அதே போல இந்த மாண்புமிகு முதலமைச்சருடைய நிதியை பெற்று இன்னைக்கு சந்தைப்பேட்டை, தூய்மையான சந்தைப்பேட்டை உருவாக்கிட்டோம். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி சந்தைப்பேட்டைக்கு போனா உங்களுக்கு ஒரு சுகாதாரம் இல்லாமல் இருக்கும். இன்னைக்கு பாருங்க, முன்னாடி வண்டி பார்க் பண்ணிட்டு உள்ள போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம். நாளைக்கு மழை வந்தா கூட உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் உள்ள போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர மாதிரி கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாயில சந்தைப்பேட்டை. இன்னைக்கு சூலூர்ல வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி 4 கோடி ரூபாயில ஒரு சிறப்பான வணிக வளாகம். அதே மாதிரி சமுதாய